அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. மகத்துவமான லைலத்துல் கத்ர் இரவு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானில் கடைசி நாட்களில் கடைசி பகுதியில் உள்ள கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று கூறினார்கள். இந்த செய்தி அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 2017 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லைலத்துல் கத்ர் இரவில் மகத்துவமான பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது எந்த இரவு என்பது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவிக்க வந்தபோது அந்த அறிவிப்பை செய்ய முடியாததற்கு உண்டான ஒரு நிகழ்வு நடைபெற்றது. எனவே அது குறித்து உண்டான அறிவிப்பு பகிரங்கப்படுத்தாமல் போய்விட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அறிவிப்பதற்காக வீட்டிலே இருந்து வெளியிலே வந்தார்கள். அப்போது இருவருக்கு மத்தியிலே ஏற்பட்ட சச்சரவு காரணமாக அது குறித்து சொல்ல வந்த அந்த அறிவிப்பை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல முடியாமல் போய்விட்டது. இதை அடிப்படையாக கொண்டு அந்த இரவு எது என்று பகிரங்கப்படுத்தாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அந்த இரவை குறித்து நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்கள். அது ரமலான் மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் லைலத்துல் கத்ர் என்னும் புனித இரவில் யார் நின்று வணங்குகிறாரோ அப்படி நின்று வணங்குகிறவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 35 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாக்கியமாக அமையப்பெற்ற அந்த இரவை குறித்து இப்படி தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒரு இரவு செய்கின்ற வணக்க வழிபாடுகளால் நற்காரியங்களால் 83 வருடங்கள் செய்கின்ற நற்காரியங்களுக்கு உண்டான நன்மையை விட அதிகமாக கிடைக்கும். 83 வருடங்கள் என்று அதோடு முற்று பெறாமல் அதைவிட அதிகமாக என்று வேதமறை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை அடைந்து கொள்வதற்காகவே ரமலான் மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே பள்ளி வாசலில் தங்கி இருப்பார்கள். இஅ்திகாஃப் என்கின்ற அந்த வழிபாட்டை நிறைவேற்றுவார்கள். 83 வருடம் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியங்கள். அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் பலருக்கு அமையப்பட்டிருக்கிறது. ஒரே இரவில் அந்த பாக்கியத்தை அடைவதற்குண்டான சாத்திய கூறுகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு மாத்திரம் பிரத்யோகமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்கின்ற விஷயத்தை அடிப்படையாக வைத்து நாம் அந்த இரவினுடைய நாட்களை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த இரவை முழுமையாக அடைந்து கொள்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆண்களாகிய நமக்கும் பெண்களாகிய வீட்டிலே தங்கியிருக்கின்றார்களே அவர்களுக்கும் கிடைக்கப்பெற செய்வதிலே கண்ணுங்கருத்துமாக செயல்பட வேண்டும். விழிப்புணர்வோடு அந்த ரமலானுடைய 3ஆம் பகுதியிலே நம்மை நாம் தகவமைத்து கொள்ள வேண்டும், நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான்
அந்த பாக்கியமான இரவினுடைய முழுமைத்துவத்தை அடைந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.